நமஸ்காரம். நீங்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் ஆனந்தத்தில் உள்ளீர்கள். ஏன் தீபாவளி கொண்டாடுகிறோம்? அது ஏன் விடியற்காலை? எதற்கு கங்கா ஸ்நானம்? இவையெல்லாம் ஒரு கருத்தோடே செய்யப்பட்டிருக்கின்றன. தீபம் என்றால் விளக்கு, ஆவளி என்றால் வரிசை, தீபாவளி என்றால் விளக்கு வரிசை, அதாவது ஒளி வெள்ளம். ஒளி என்பது அனைவருக்கும் பிடித்த ஒரு சொல். இருள் பயத்தை கொடுக்கும், ஒளி பயத்தை போக்கி நம்பிக்கையை ஊட்டும். ஆகவே பயம் விலகி நம்பிக்கை துளிர்விடும் நாள் தீபாவளி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயணன் வராகமாக பெரும் பன்றி ரூபத்தோடே அவதாரம் செய்தார். அப்போது பூமாதேவியை காப்பாற்றினார். அவளை தன்னுடைய கோரைப்பற்களாலே தூக்கி நிறுத்தினார். அப்போது பெருமான் பிராட்டியை தீண்டியபடியால் ஒருத்தர் பிறந்தார். அவன் அசுரத்தன்மையோடு இருந்து விட்டார். பூமிக்கு பிறந்தபடியால் பௌமாசுரன் என்னவனுக்கு பெயர். அவனே நரகாசுரன் என்னும் வழங்கப்பட்டான். அவனுடைய அட்டகாசம் வளர்ந்து கொண்டே போயிற்று. இந்திரனிடத்திலேயே போய் மல்லுக்கு நின்று வருணதேவன், இந்திரன், இந்திரனுடைய தாயார் அதிதி, இவர்களுடைய குண்டலங்கள், கொடை ஆகியவற்றை பறித்து கொண்டு வந்தான். அதோடு நில்லாமல் அனைவரையும் துன்புறுத்த தொடங்க தேவர்கள் எல்லாம் திருமாலிடம் வேண்டினர். வராக அவதாரம் நடந்தது எப்போதோ, அது கிருதயுகத்தில். அவனுடைய அட்டகாசம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வந்தது. இரண்டாவது யுகம் திரேதாயுகம் தாண்டி மூன்றாவது யுகம் துவாபர யுகம் பிறந்தது. துவாபர யுகத்தின் இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்து சத்யபாமியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்தார். அப்போது பௌமாசுரன் அவன் பண்ணும் துன்பங்களெல்லாம் கண்ணனுக்கு எட்ட அவன் பல்லாயிரம் பெண்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் என்றும் தெரிந்து அவனை அழிப்பதற்காக கருட வாகனத்தின் மீதேறி சத்யபாமியம் அமர்த்தி கொண்டு பறந்து சென்றார். பிராக் ஜோதிஷபுரம் என்னுமிடம். அங்கு சென்று அவனோடு சண்டையிட்டார். நரகாசுரன் வருவதற்கு முன்னால் முராசுரன் அவன் வந்து எதிர்த்தான். அவனை அழித்த கண்ணன் முராரி என்னும் பெயர் பெற்றார். பின்னால் நரகாசுரன் எதிர்க்க அவனையும் அழித்தார். அவன் அழியும் போது வேண்டினான், இந்த நாளை நல்ல நாளாக அனைவரும் நினைவில் வைத்துக் கொண்டு கொண்டாட வேண்டும். பெருமானம் இசைந்து இந்த தச்சுர்தசி, அதாவது நாம் இப்போது இருப்பது ஐப்பசி மாசத்து கிருஷ்ணபக்ஷத்து சத்துர்தசி அன்றைய தினம் இரவு இந்த பண்டிகை கொண்டாடப்படும் என்று பெருமானே அனுகிரகித்தார். அதனாலதான் நாம அந்த நாளிலேயே கொண்டாடி வருகிறோம். ஒரு சில சமயம் தீபாவளியும் அமாவாசையும் சேர்ந்து வரலாம், அல்லது இந்த ஆண்டு வந்திருப்பது போல் தீபாவளி முதல் நாளும் அமாவாசை மறுநாளுமாகவும் இருக்கலாம். நல்ல வேளை அசுரன் மடிந்து போகும்போதும் தன்னை அனைவரும் நினைவில் வைத்துக் கொண்டு கொண்டாட வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரத்தை வேண்டினான். அந்த நாளைத்தான் நாம் தீபாவளி நாளாக கொண்டாடி வருகிறோம். காலையில் விடியற்காலை 4:30-5 மணிக்காக எழுந்திருந்து நீராடுகிறோம். ஏன் விடியற்காலை? தினமுமே அந்த நேரத்தில் தான் எழுந்திருந்து நீராட வேண்டும். நாம் தான் மறந்துவிட்டோம். பிரம்ம முகூர்த்தத்தில் அதற்கு முன்பாகவும் எழுந்திருந்த அனுஷ்டானங்களை முடிக்க வேண்டும் என்றே பெரியோர்கள் வாக்கு. காலை என்பது சத்வகுணம் உள்ள வேளை. அசுரன் என்பான் ரஜோகுணம் உள்ளவன். ரஜோகுணமும் தமோகுணமும் அழிந்து சத்வகுணம் வளர்ந்து காணப்படுவது விடியற்காலையில். அதனால் தான் அப்போது நீராடுகிறோம். கங்கை என்று சொன்னால் அனைத்தையும் புனிதமாக்கும் அவள். நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்கி இறைவனிடத்தில் பக்தியை தோற்றுவிப்பவள். கங்கா, காயத்ரி, கீதா, கோவிந்தன், இந்த 4 கா எப்போது சொல்லப்பட்டாலும் நமக்கு நன்மை. ஆகாயத்திலிருந்து பூமியில் இறங்கி வந்தவள். பெருமானுடைய அவதாரத்தை போலவே அவளும் அவதரித்தாள். அவள் பேரச் சொன்னாலோ, தண்ணீரை குடித்தாலோ, கங்கையினிடத்தில் நீராடினாலோ நீங்காத இன்பம் கிட்டும். நாம ஒவ்வொரு நாளும் குளிக்கப் போகும்போதும் கங்கை, யமுனை, காவேரி முதலான நதியின் நீர் அதில் குளிப்பதாக நினைத்துக் கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டுதான் குளிக்க வேண்டும்.
அது ஆண்டுக்கு ஒரு முறையாவது அந்த கங்கையிலேயே நீராடும் இன்பம். எங்கோ இருக்கும் கங்கையில் நாம் இங்கிருந்து நீராட முடியுமா? பெரியாழ்வார் பதில் கூறினார், பொங்கொலி கங்க கரமலி கண்ட துறவுருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலிய வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விரும்பிய சொல். தங்கியவன்பால் யாருக்கெல்லாம் விட்டு சித்தன் பெரியாழ்வார் பாடின ஒரு 10 பாசுரங்கள் அது ஆரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கங்கையில் திருமால் கடலிடக் கீழே குளித்திருந்த கணக்காமே, தங்கள் வீட்டில் இருந்தபடியே கங்கா ஸ்நானம் பண்ணின பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுகிறார். அதைத்தான் நாம் தீபாவளி அன்று ஒவ்வொருத்தரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருந்தபடியே கங்கா ஸ்நானம், புத்தாடை புனைந்து பட்டாசுகளை வெடித்து விளக்கேற்றி நிறைய பக்ஷணங்கள் செய்து பெருமாளுக்கு கண்டுரளப் பண்ணி அவர் பிரசாதமாக நாமும் எடுத்துக்கொள்ளும் நாள். தீபாவளி நமக்கு விடுமுறை. ஆனால் இதை மற்றொரு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமையாக ஆக்கி வீட்டோடு அமர்ந்து விடாமல் நம்முடைய முன்னோர்கள் தாத்தாவோ பாட்டியோ கொள்ளு தாத்தாவோ மாமாவோ மாமியோ அத்தையோ ஆரோ அவர்களை சென்று நம்ம விட உயர்ந்தவர்களை வணங்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு எத்தை இழந்தாலும் பெறலாம். ஆனால் அவனுடைய நன்மையில் ஆசை இருக்கும் பெரியோர்கள் கூட இருந்து உபதேசிக்கிறார்களே, அதை இழந்து விட்டால் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது. நம்ம முன்னோரை வணங்க வேண்டும். நாம தவறு செய்தால் அதை திருத்துவதற்கு பெரியோர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் கூட இருப்பதே நம் பாக்கியம். ஆர் இருக்கிறார்களோ அவர்களை சென்று வணங்கி அவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். நிதானமாய் பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும். எந்த பண்டிகை நாளாக இருந்தாலும் மறவாமல் பூஜை செய்ய வேண்டும். 365 நாளும் செய்ய வேண்டும். மறந்தால் பண்டிகை நாட்களிலாவது கண்டிப்பாக விடுமுறை நாட்களிலும் செய்ய வேண்டும். பெருமானுக்கு ஆராதனம் பண்ணி அவருக்கு புஷ்பம் சமர்ப்பித்து பிரசாதங்களை நிரம்ப பண்ணி அவருக்கு சமர்ப்பித்து கூடியிருந்து குளிர்ந்து என்று அனைவரும் குடும்பத்தார் உற்றார் உறவினர் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு சாப்பிட வேண்டும். அவனுடைய பிரசாதமாக கொள்ள வேண்டும். இந்த தீபாவளி பண்டிகை நம் அனைவருடைய நன்மைக்கும் இறைவனிடத்தில் பக்தி பெருகுவதற்கும் அஞ்ஞானம் விலகுவதற்கும் நல்லதொரு தீபாவளி நாளாக இருக்கட்டும் என்று பெருமானிடத்தில் வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன்.